நிலவின் தென் துருவத்தில் தரையிறங்கி ஆய்வு செய்த சந்திரயான் 3 திட்டத்தை தொடர்ந்து சந்திரயான் 4 திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இந்தியாவின் விண்வெளி ஆய்வுகளில் புதிய மைல்கல்லாக மாறியுள்ளது. வெள்ளிக்கோளுக்கு புதிய செயற்கைக்கோள், இந்தியாவுக்கென சொந்தமாக விண்வெளி மையம் என கேபினெட் கொடுத்த ஒப்புதல் என்னென்ன, புதிய விண்வெளி திட்டங்கள் மூலம் இந்தியாவிற்கு என்ன பலன் என்பது குறித்து விரிவாக விளக்குகிறார் எமது மூத்த செய்தி ஆசிரியர் பாரஹ்மான். நிலவை ஆய்வு செய்யும் சந்திரயான் 1, 2, 3 திட்டத்தின் தொடர்ச்சியாக சந்திரயான் 4, இதேபோல விண்வெளிக்கு வீரர்களை அனுப்பும் ககன்யான் திட்டத்தின் நீட்சியாக இந்தியாவுக்கென சொந்தமாக ஒரு விண்வெளி ஆய்வு நிலையத்தை விண்வெளியில் கட்டமைப்பது, அதேபோல வெள்ளிக்கோளுக்கு ஒரு செயற்கைக்கோளை அனுப்பி ஆய்வு செய்வது ஆகிய திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கி இருக்கிறது. சந்திரயான் 1 திட்டம் நிலவில் நீர் இருப்பதை உறுதி செய்தது. சந்திரயான் 2 திட்டம் நிலவில் இருக்கக்கூடிய வேதிப்பொருள்கள் குறித்த உறுதிப்பாட்டை அளித்தது. சந்திரயான் 3 திட்டமோ நிலவில் தரையில் ஒரு விண்கலத்தை தரையிறக்கி ஒரு ஆய்வூர்தி மூலம் ஆய்வு மேற்கொண்டு ஒரு புதிய மைல்கல்லை எட்டியது. இப்படி சந்திரயான் 1, 2, 3 திட்டங்கள் செய்த சாதனையை தாண்டி சந்திரயான் 4 செய்ய போவது என்ன, அதற்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம், இதுதான் எல்லோர் மனதிலும் எழுந்திருக்கக்கூடிய கேள்வி. இந்த சந்திரயான் 4 திட்டத்தை பொறுத்தவரையில் அது 2104 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்தப்பட இருக்கிறது. 36 மாதங்களுக்குள் இந்த திட்டத்தை செயல்படுத்த கெடு வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். இந்த சந்திரயான் 4 திட்டம் என்பது நிலவுக்கு மனிதர்களை அனுப்பக்கூடிய திட்டத்தினுடைய முதல் கட்டம் என்பதுதான் அதன் முக்கியத்துவமாகும். நிலவுக்கு நாம் மனிதர்களை அனுப்ப வேண்டும் என்றால் மனிதர்கள் அங்கு சென்று தரையிறங்கி அங்கு ஆய்வு மேற்கொண்டதன் பிறகு அங்கிருந்து புறப்பட்டு மீண்டும் பூமிக்கு வர வேண்டும். இது மிக விரிவான ஒரு பெரிய சிக்கலான உயர்நிலை தொழில்நுட்பங்கள் தேவைப்படக்கூடிய ஒரு திட்டமாகும். இத்தகைய திட்டங்களை ரஷ்யா, அமெரிக்கா போன்ற நாடுகள் தான் இதுவரை செய்திருக்கின்றன. அப்படி ஒரு திட்டத்தை செயல்படுத்த இந்தியா முடிவு செய்திருக்கிறது. 2040ஆம் ஆண்டில் நிலவுக்கு மனிதர்களை அனுப்ப திட்டமிடப்பட்டிருக்கிறது. அதனுடைய முதல் கட்டமாகத்தான் இந்த சந்திரயான் 4 திட்டம் பார்க்கப்படுகிறது. காரணம், இந்த சந்திரயான் 4 திட்டத்தின் மூலமாக அனுப்பப்படக்கூடிய விண்கலமானது நிலவுக்கு சென்று அங்கு நிலவில் ஆய்வு மேற்கொண்டு அதன் பிறகு நிலவினுடைய தரையில் இருந்து மாதிரிகளை சேகரித்து சிறு சிறு கண்டெய்னர்களில் அடைத்து அதன் பிறகு நிலவிலிருந்து பூமிக்கு அந்த மாதிரிகளை கொண்டு வர திட்டமிடப்பட்டிருக்கிறது. இதுவும் ஒரு விரிவான திட்டமாக பார்க்கப்படுகிறது. இந்த சந்திரயான் 4 திட்டத்திற்கு முன்னேற்பாடாக சந்திரயான் 3 திட்டத்திலேயே சில முன்னெடுப்புகள் மேற்கொள்ளப்பட்டன. குறிப்பாக நிலவினுடைய தரையில் விக்ரம் லேண்டர் ஆனது மேலெழும்பி ஹாப் ஆபரேஷன் என்று சொல்லக்கூடிய ஒரு நடவடிக்கை மேற்கொண்டது உங்களுக்கு நினைவிருக்கலாம். அதனுடைய நோக்கமானது நிலவினுடைய தரையிலிருந்து மீண்டும் புறப்பட்டு அந்த நிலவினுடைய சுற்றுப்பாதைக்கு வந்து அதன் பிறகு பூமிக்கு திரும்புவதற்கான ஒரு முன்னேற்பாடாகத்தான் அது செய்யப்பட்டது. அதே போல சந்திரயான் 3 திட்டத்தின் மூலமாக அனுப்பப்பட்ட ப்ரொபல்சன் மாடியூல் என்று சொல்லக்கூடிய அந்த அலகானது நிலவிலிருந்து மீண்டும் பூமியினுடைய சுற்றுவட்ட பாதைக்கு திரும்ப கொண்டு வருவதில் வெற்றி பெற்றதையும் நாம் பார்க்கிறோம். ஆக சந்திரயான் 3 திட்டத்தின் மூலமாக சந்திரயான் 4 திட்டத்திற்கு ஏற்கனவே அடிக்கற்கள் நாட்டப்பட்டுள்ளன. தற்போது சந்திரயான் 4 திட்டம் செயல்படுத்தப்பட இருக்கிறது. இந்த திட்டம் செயல்படுத்தப்படுவதன் மூலமாக எதிர்காலத்தில் நிலவுக்கு மனிதர்களை அனுப்பும் திட்டமும் செயல்படுத்தப்பட இருக்கிறது. அதுதான் சந்திரயான் 4 திட்டத்தினுடைய முக்கியத்துவமாகும். இதே போல இந்தியா தனக்கென ஒரு சொந்த விண்வெளி ஆய்வு நிலையத்தில் விண்வெளி கட்ட இருக்கிறது. இதற்காகவும் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கி இருக்கிறது. இந்த ககன்யான் திட்டத்தினுடைய நீட்சியாக இது செயல்படுத்தப்பட இருக்கிறது. இந்த திட்டங்களை செயல்படுத்துவதற்கும் சுமார் 20,000 கோடி ரூபாய் அளவிற்கு நிதி தேவைப்படும் என மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளதை பார்க்கிறோம். இதே போல வெள்ளிக்கோளுக்கும் ஒரு விண்கலத்தை அனுப்புவதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கி இருக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.